அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெயபிரகாஷ். புகையிரத வீதியில் நடைபெறுகின்ற புகையிரதத்துடனான விபத்துக்கள் தொடர்பான ஒரு தெளிவான விளக்கத்தை இங்கு கூறலாம் என்று எண்ணியிருக்கின்றேன். புகையிரத வீதிகள் என்று குறிக்கிற பொழுது அந்த பாதுகாப்பான புகையிரத வீதி, பாதுகாப்பற்ற புகையிரத வீதிகள் என்று இரண்டு காணப்படுகின்றது. இந்த பாதுகாப்பான புகையிரத வீதி என்று குறிப்பிட்டால் அங்கு பாதுகாப்பு கேட் இருக்கும், அல்லது சைகை விளக்கு இருக்கலாம். மற்ற நேரம் மற்றது யாராவது ஒருவர் நின்று வீதியை மறைத்து விடலாம். இது பாதுகாப்பான புகையிரத வீதி. பாதுகாப்பற்ற புகையிரத வீதி எதுவுமே காணப்படாமல் இருக்கலாம். இவ்வாறான நிலையிலே இந்த பாதுகாப்பான புகையிரத உதாரணமாக கேட் ஒன்று மூடப்பட்டிருக்கிறது. புகையிரத கேட் மூடப்பட்டிருக்கிற வேளையிலே ஏதாவது ஒரு வாகனமோ மோட்டார் சைக்கிளோ அதனூடாக சென்று விபத்துக்குட்படுமாயின் அந்த விபத்து போக்குவரத்து போலீசாரினால் வீதி விபத்து என்ற ரீதியிலே கணக்கில் எடுக்கப்பட மாட்டாது. ஏனெனில் அங்கு அந்த மோட்டார் போக்குவரத்து சட்டத்தின் வரைவிலக்கணத்தின்படி வீதி, பிரதான வீதி என்று கூறப்படப்படும் பொழுது அந்த கேட் மூடப்படுகிறதாலே அந்த வாகன வீதி வரையறுக்கப்படுகிறது. இப்பொழுது அங்கு புகையிரதத்துக்கு மட்டும்தான் செல்றதுக்குரிய சந்தர்ப்பம் வழங்கப்படுறது. அங்கு வீதி என்ற இடம் பொது வீதி என்ற நிலை அப்பொழுது இல்லாமல் போகிறது. இதன் காரணமாக அங்கு நடைபெறுகின்ற விபத்துக்களை நாங்கள் வாகன விபத்து என்று கூறுவதில்லை. பாதுகாப்பற்ற விபத்திலே அவ்வாறான விபத்து நடமாயின் அது வாகன விபத்தாக கணிக்கப்படும். பாதுகாப்பற்ற விபத்தில் நடைபெறுகின்ற விபத்துக்கள் வாகன விபத்து, வீதி விபத்தாக கணிக்கப்பட்டு அது போக்குவரத்து போலீசாரால் விசாரிக்கப்படும். பாதுகாப்பான வீதியிலே நடைபெறும் விபத்துக்கள் போலீஸ் நிலையத்தில் கூட சிறு குற்ற பிரிவினால் விசாரிக்கப்பட்டு சாதாரணமான ஒரு விபத்தாக கணிக்கப்படும். இங்கு பாதுகாப்பான வீதிகளிலே தொடர்பான சட்டத்தை பார்ப்போமாயின் 2019 ஆண்டு இலக்கம் 10 இலக்க மோட்டார் போக்குவரத்து திருத்தியமைக்கப்பட்ட சட்டத்தின் 148 ஆனா பிரிவிலே அழகாக குறிப்பிடப்பட்டுள்ளது. புகையிரத வீதி ஒன்று மூடப்பட்டிருக்கின்ற வேளையிலே அல்லது பாதுகாப்பு செயல்பட்டு கொண்டிருக்கிற வேளையிலோ அல்லது அலுவலர்கள் ஒருவர் வீதியில், அந்த புகையிரத வீதியில் பாதுகாப்பு கடவில் இருந்து கொடுக்கப்படுகின்ற சைகைக்கு, பணிப்புரைக்கு கீழ்ப்படியாமல் எவரொருவரும் தன்னோடு கூட இருக்க வேறொருவருக்கு ஆபத்து ஏற்படும் வகையிலே அந்த புகையிரத வீதியினூடாக பயணித்தல் ஆகாது என்று குறிப்பிடப்படுகிறது. இவ்வாறு செல்வார்களாயின் முதலாவது தடவையாக அவருக்கு 25,000 30,000 வரையான தண்டப்பணம் நீதிமன்றத்தால் விதிக்கப்படும். இரண்டாவது தடையும் அதே குற்றத்தை அந்நபர் செய்வாராயின் 30,000 40,000 வரையான தண்டப்பணம் விதிக்கப்படும். மூன்றாவது தடவையும் செய்வாராயின் 40,000 50,000 வரையான தண்டப்பணம் ஒரு வருடத்துக்கு அவருடைய சாரதி அனுமதி பத்திரம் ரத்து செய்யப்படலாம். இதுதான் சட்டம். இதன் பின்பு அந்த இடத்திலே நாங்கள் சென்று எங்களுக்கு தடக்கொலை ஒன்று தாங்க, போஸ்ட் ஆஃபீஸில் கட்டுற மாதிரி ஏதாவது தடக்கொலை தாங்க கொண்டு எங்களால் கேட்க முடியாது. நன்றி.